बेटा ஐயா நான் எந்த பண்ணலையா இதை விட்டுருங்கய்யா. என்னடா ஐயா பொண்ணு மித்தோட பண்ணிட்டு எதுவும் பண்ண ஏண்டா நான் ஒரு சாதி ஜன தலைவர் என்ன நடக்கு எல்லா கதையும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம இல்ல கண்ணு கூட செக்கணும் தெரியும். ஒரு ஆயிரம் சொல்லி இல்ல செச்சுக்க நீ வந்து ஏன் பொண்ணு பண்ணிட்டு அப்படி இல்ல சொல்லடா ஐயா அறுத்து கொண்டு விடுவேன். இதான் கடைசி. இதுக்கு மேல ஏதாவது கேள்விப்பட்டேன் என் தோட்டத்துல தானே வேலை செய்யறேன். நீ ஒவ்வொரு தென்னை மரத்துக்கையும் நான் யூரியா காம்பளசினியா சல்பேட்டுக்கு கவர்மெண்ட் உரத்தை வைக்கல மனுஷ உரத்தை தான் வச்சிருக்கேன். வெட்டி பெதைச்சு கொடுமை கட்டம் பார்த்துக்கா. அப்படியே உயிரை விட்டுவாங்கடா நாய்களை. அடுத்த திருப்பி ஏதாவது பண்ணிட்டு பார்த்துவான். இவங்கெல்லாம் ஒரு ஆளுக்க உனக்கு அடுத்த விட்டு நம்ம நிலைமை இப்படிதான்ப்பா இருக்கு. நம்மளை உயர்த்தணும்னா நம்ம படிப்பு மட்டும் தான்ப்பா நம்மளை உயர்த்தும். அப்பா பண்ற கஷ்டத்தை நேரிட்டு பார்த்தவனி என்னப்பா செய்ய உன் வயசு அப்படி. நான் அப்பவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் காலேஜ் சேரும்போதே சொன்னேன்லப்பா எந்த பொண்ணையுமே பார்க்காதன்னு. இப்படி கண்டவன்லாம் அடிபட்டு அவருக்காப்பா வளர்த்தேன். எங்களாவது பார்த்துப்பா வாப்பா அழகாதான் ஓமலை தாண்டி என் உசிரையா வச்சிருக்கேன். இப்படி பாசம் சொல்றான். அழுவாதங்க அழுவாத. அடிக்கலாம் செய்யல கூட்டச்சு திட்டினாருமா அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் போய் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஜாதி மதம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஏய் அவசரப்படாத. இப்பதான் நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பாட்ட வந்து நான் பொண்ணு கேட்கமா தங்கம் வாமா சாமி கும்பிடுவோம். இவ்வளவு துள்ளியோ என் சாணியார பொண்ணுகிட்ட நீ பழகிட்டு தான் இருக்கு. நீ என்னதான் ஐடி கம்பெனிக்கு போனாலும் சரி நைட்டி கம்பெனிக்கு போனாலும் சரி மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வேணாலும் சரி உனக்கு வெட்டுதான் உங்களுக்கு பயம் வரும். பாவி பயிவா அதுக்குள்ளேடா கொட்டிய நான் வந்த முறை ரசிச்சு போடணும்னு நினைச்சேன். இவெல்லாம் அடியாங்க கூட வச்சிருக்கேன். இவனும் வேஸ்ட். பெருமாள் கோயில் நம்ம ஊருக்கு போறோம் வேஸ்ட். வாங்க உருளாப்பட்ட சாமியார் தான் அவளுக்கு பூஜை. அவன் தான் அவனுக்கு மட்டும் சின்னாவ ஆடையிட்டே ஏண்டா அவனும் ஒரே நேரத்துல போடணும். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அறுத்து உதவலையே ஒரு நேரம் அடிக்கணும். காடை ஒரு நேரம் யாரு எப்படி துடிக்கி அப்படி இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி நெஞ்ச கீழம் பெருமாள் கிட்ட காடை 4 மணிக்கு இப்படிதான் கீழம் நான் பார்த்தேன். அதே மாதிரி கீழம் இவெல்லாம் எனக்கு அடியாளு. அந்த அருவாக்கு கத்திக்கும் வேலை இல்லை. இவனை தூக்கிட்டு போய்
போடு போட்டு நான் சொல்ற மாதிரி அவன் பாக்கெட்ல லெட்டர் எழுதி வை. அவன் போன் எடுக்கணும். அவன் பேசுன மாதிரியே ரெக்கார்ட் பண்ணி அவன் பேண்ட் பையில வச்சிடணும். இதை எப்போ தேவைப்படுதோ அப்ப அந்த போலீஸ் எடுத்து குடிச்சிட்டு போது நம்மளுக்கு அது தேவை இல்லடா. இவன் அதை எடுத்து தண்டவாளத்துல போடுங்க. யாரு இளவரசன் எப்ப செத்தானோ எப்படி செத்தானோ இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இங்க திறன் நட்டு அதே மாதிரி போடுறது. இந்த போடு உலகத்துல தமிழ்நாட்டுக்கே தெரியும். வாங்கடா போலாம். இது ஒரு மேட்ரு. எத்தனை கொலை பண்ணிருப்பான். ஐயோ யாரியா? ஐயா 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 என்ன சந்திச்சுங்க. ஐயா ஐயா என்ன பண்ணிருக்கீங்க? ஐயா ஐயோ யார் பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ஐயோ இப்படி எடுத்து கிடக்கானே.